ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 1 ஃபுல்ஸ் டே. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் மார்பிள், அதாவது சோலோ வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரீடிங் கோட்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த ரீடிங் கோட்ஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த ஹிடன் கோட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎம் நோட்ஸில் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த பேஜுக்கு நீங்கள் போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து அங்கங்கே வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த பேஜில் எங்கேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெசேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்எல் ஆர்ட் ஜஸ்டிட்டியா கில்டு இதோட நான் ஃபஸ்ட் அஃபிஷியல் பாருன்னு சொல்லிட்டு இந்த ஏப்ரல் ஃபுல்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. சேலஞ்சு மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்க போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ரீடிங் கோட்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பொறுமைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் வந்து வீடியோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கோட்ஸ் வந்து ரீடிங் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் ஃபுல்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இக்ரஸ் படத்தை போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது? 29 செகண்ட்ஸா? ஓகே, என்னடா எனக்கு மட்டும்தான் சவுண்டு தப்பாக கேட்குதா? ஒரு மாதிரி இருக்கே. குழந்தை அழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஓ, இதுதான் ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரெயிலர். நான் கூட என்ன இக்ரஸ் சண்டை போடுறது இதை காமிச்சிட்டு கூப்பன் கோட் நடுவில் நினச்சேன். கரெக்டாக அந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ரீடிங் வந்து பண்ணோம். ஏன்டா போய் குழந்தை வயசு வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க வெறுக்கலாம். ஓகே, ஸோ 2 கோடு. ஸோ அவ்வளோதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கோடு வந்து இந்த இதில் இருக்குது, இந்த வீடியோவில் வந்து ஸ்பெஷல் வீடியோவில் வந்து இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போஸ்ட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும் போல. ஓகேவா? ஸோ இந்த கூப்பன் கோட்ஸ்க்கான ரிவார்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் 29, அதாவது இந்த மாதம் எண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ரீடிங் வந்து பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா எல்லா கோடையும் வந்து கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்துருக்கு, அயன் மாட்டை கூப்பன் சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வெப்ஷாப் டிஸ்கவுண்ட் ஒன்று பார்த்து தந்திருக்காங்க. டிக்கெட்டு, லக்கி க்ளோவர் செஸ்ட் 3, அட்வான்ஸ் மேனக்ஸ்டால் இதில் ஸ்கில் ரூம் ப்ரீமியம் செஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எமாவோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தா தந்திருக்காங்க. எமாஸ் ட்ராயிங்கா? ஓகே. ஸோ ஸ்டே அட் ஹோம் டைட்டிலு, அப்புறம் ஷாவனியர்னு ஏதோ ஒன்று பார்த்தோன்னா தந்திருக்காங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. as you have find the redeem code be sure to share it with other hunters. bye bye அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்மா போஸ்ட். ஸோ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போஸ்ட்டில் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கோட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த போஸ்ட் ஒன்றா செக் பண்ணி நீங்கள் வந்து கோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறதா இருந்துச்சுன்னா அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த கோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். as usual ரீடிங் கோட் எப்படி ரீட் பண்ணாமல் தெரியல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து அக்கௌண்ட் இருக்கும். அங்கே போய் ரீடிங் கோட் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி கோட்ஸ் வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் ஃபுல்ஸ் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு வந்து இருக்குது. 4th month மென்ஷன் பண்ணுற மாதிரி போல். ஸோ அது வந்து நீங்கள் ரீடிங் வந்து பண்ணிங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. அடுத்து நமக்கு செகண்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ கூப்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து ரீடிங் வந்து பண்ணிங்கன்னா நமக்கு வெப்ஷாப்க்கான டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% கூப்பன். இது வந்து வெப்ஷாப்பில் நீங்கள் போய் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கிளைம் வந்து பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது கோட் ஃபூல் பட் கூல்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஸ்பெஷல் கிஃப்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 4வது கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் யூ வெரி மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோட் வந்து தருவாங்க நினைக்கல. இது வரைக்கும் நமக்கு அப்டேட் வரப்போ கூட இவ்வளோ கோட்ஸ் தந்தது கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் பேக் 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கோட் ஹியர் ஐ எம் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் பேக் எந்த பெட்டி பேரே மறந்துருச்சு. ஓகே, ஸோ 5வது பெட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு பெட்டியே என்ன ரீடிங் வந்து பண்ணல. மொத்தம் எத்தனை கோடு? 6 7 கரெக்டாக தெரியலையே. ஸோ கொஞ்சம் இருங்க. சீக்ரெட் கூப்பன் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது லாஸ்ட் கோடு. ஸோ இதையுமே வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஓகே, இங்கே தான் இருக்கா பெட்டி 1. ரைட்டு. ஒரு கோடு எதுவும் மிஸ் பண்ணுறதுனான்னு தெரியல. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தடவை செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக வந்து கோடு எதுவும் இருக்காது. மொத்தம் எனக்கு தெரிஞ்ச 6 கோடு தான் வந்துருந்துச்சு. 7வது கோடு மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 எசன்ஸ், அப்புறம் அலிஷியாவோட அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தா தந்திருக்காங்க. நான் எம்மாவோட ப்ரொஃபைல் நினச்சேன். ஸோ அந்த அலிஷியா வந்து கன்னத்தில் கை வச்சு உட்கார மாதிரி ஒரு சிவி ஃபோட்டோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 1000 எசன்ஸ் தானா? ஒரு 10 கஸ்டம் டிக்கெட்ஸ் தந்துட்டு நல்லா இருந்திருக்கும். 2500 எசன்ஸ் வந்து மிச்சம் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். மறக்காமல் வந்து இந்த கோர்ஸ் வந்து 29க்குள்ளே வந்து ரீம் வந்து பண்ணி கிளைம் வந்து பண்ணிடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஃபுல்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ரிவார்ட்ஸு. நான் கூட காலைல ரீடிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே ஏன்னா இன்றைக்கி ஏப்ரல் டே ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ரீடிங் கோர்ஸ் வந்து தந்திருக்கானுங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. பார்த்து ரீடிங் வந்து பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிஷியாவோட அந்த
இந்த கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே சோகமாக இருக்கிறது மறைச்சி பார்க்குறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் வந்து கொடுத்தது வந்து பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ வந்து யமா வரைஞ்சதான். ஓகே, ஸோ வந்து யமா யாருன்னு தெரியல நமக்கு, ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் யார் வந்தான்னு சொல்லி பார்த்து நல்லா வந்து இருக்குது. நமக்கு வேறு பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு வேறு அந்த ஆர்ட் ஒர்க்கு காஸ்டிங் வேறு ஒன்று கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.